ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம அள்ளி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய்க்கு ஆசையாக சமைச்சு சாப்பாடு கொண்டு போகிறதுக்காக பேக்கிங் எல்லாம் பண்ணி வச்சுட்டு சரி ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக ரூமுக்கு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மல்லி இவ்வளோ பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருக்கா. அதுவும் போக சாப்பாடெல்லாம் தடபுடலாக ரெடி பண்ணியிருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறப்ப ஒருவேளை விஜய்க்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போவாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா. அதனால் அவள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாப்பாடை கொடுத்து விஜய்கிட்ட நல்ல பேர் வாங்கக்கூடாது. அந்த சாப்பாட்டை நம்ம அவள் எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இந்த இடத்துல விஜய் முன்னாடி அவள் அவமானப்பட்டு நிற்கணும். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரஞ்சிதா போயிட்டு அந்த சாப்பாட்டில் இருக்கிற சாப்பாட்டை எல்லாமே பேக் பண்ணி வச்சுருந்த எல்லாமே போயிட்டு கீழே கொட்டிடுறாங்க. கொட்டிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டி பாக்ஸாக வைக்கிறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஆட்டோ பிடிச்சி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் என் மேலே கோபமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, தயவு செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் சாப்பாடே இருக்கிறது இல்லை. இல்லாத பார்த்து நம்முடைய விஜய் என்ன மல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னால் எதுவுமே இல்லை, என்ன விளையாடுறியா என்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்லை சார், உங்களுக்காக நான் ஆசையாக சமைச்சேன். ஆனால் எப்படி இதில் நான் சாப்பாடு இல்லைன்னு தான் தெரியல. நான் பேக் பண்ணி வச்சுட்டு ரூமில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன். அப்படியே தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஒரு வேளை என்னை பழி வாங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன் மல்லி அப்படின்ற மாதிரி நான் அப்படியே விஜய் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை சார், நான் என்றைக்கும் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் உண்மையிலேயே சொல்கிறேன், சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்னை இரிட்டேட் பண்ணாத, மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து கிளம்பி போயிரு. இனிமேல் ஆஃபீஸ்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர அதை எடுத்துகிட்டு வரேன்ட்டு வர வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பிடுறாங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா மல்லிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எங்கள் மல்லி வீட்டில் ஆளக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை பெரியம்மா, அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா சூப்பர் மல்லியே, விஜய்க்கு விஜய் தம்பிக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருக்க சூப்பர் அப்படின்ற மாதிரி பாராட்டுற வழிக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி உண்மையை சொல்கிறாங்க. நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு பெரியம்மா, ஆனால் நான் அங்கே எடுத்துகிட்டு வரப்போ அதில் சாப்பாடே காணும். விஜய் அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டார். இந்த மாதிரி மல்லி சொல்கிறாங்க. சரி, நீ மல்லி என்ன பண்ணன்றதை என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா சாப்பாடு அவருக்கு சமைச்சிட்டு பேக் பண்ணி வச்சுட்டு ரூம் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தோமா. அது வரைக்கும் அப்படியே தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் அதில் சாப்பாடு இல்லை, விஜய் திட்டினார், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சொல்லணும். பார்த்தீங்கன்னா இது அந்த ரெண்டு பெருசாலி பண்ண வேலையை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா எங்கே அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. கூப்பிட்டப்பறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் என் மக மாப்பிள்ளைக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போனேன், சாப்பாட்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டு மல்லியை அந்த இடத்துல அசிங்கப்படுற மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா ஆமாம், நான் தான் இந்த மாதிரி பண்ணேன். அவள் விஜய் கூட வாழக்கூடாது, அவள் எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடணும், டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ நினைக்கிறது கொஞ்சம் கூட நடக்காது. என் மகளை இன்றைக்கி அசிங்கப்படுத்திட்டு இதுக்கு நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக பதில் சொல்லி அவங்க கண்டிப்பாக மல்லி விஜய் சேர்ந்து வாழ்கிற காலம் நிறைய நாளில் குறுகிய காலம் தான். அதை நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அனுப்பணியமாக சொல்ல போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதை நடக்குது. இந்த வீடியோ லைக் மறக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.